ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ கிட்டத்தட்ட வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் இந்த சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. ஸோ என்ன ரீசன் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், இருந்தாலும் நான் சீக்கிரமாக சொல்லிடுறேன். ஸோ நம்மளுடைய வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கிடைக்கல. ஸோ இதுக்காக தான் ரெஸ்லிங் கிரேசின்னு ஒரு புது சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த சேனலில் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதில் நிறைய சப்போர்ட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சிடுச்சு. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். ஸோ ரெஸ்லிங் சேனல்லே 2 பேருக்கு மட்டும் மானிட்டைசேஷன் கிடைக்காம இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சிடுச்சு. ஆனா எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு ரொம்பவே கஷ்டத்துல இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிடிச்ச சேனல். ஸோ பேர்ல இருந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செஞ்ச சேனல் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். ஸோ இந்த சேனல் அவ்வளோ கனெக்டிங்கான ஒரு சேனல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த சேனலுக்கு நான் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், ஸோ நான் எதிரே பார்க்கல, அந்த விஷயம் சடனா நடந்துச்சு. ஸோ அது என்ன விஷயம் அப்படின்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி, ஸோ ஒரு ட்ரைலர் மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ண போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு வாங்க நம்ம பேசலாம். ஸோ அந்த ட்ரைலரை பார்க்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? 3, 2, 1. ஒரு நாள் ஒரு பையனுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை வர, ஒரு நாள் ஒரு பையனுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசை வர, அந்த சேனல் ரெஸ்லிங் சேனலா இருந்து அந்த சேனல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா, ஒரு நாள் ஒரு பையனுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு ஆசை வர, அந்த சேனல் ரெஸ்லிங் சேனலா இருந்து அந்த சேனல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா, முட்டி மோதி அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு வழியா நம்பர் 1 இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மானிட்டைசேஷன் கிடைச்சா எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறப்ப மாசம் வெயிட் பண்ணி மானிட்டைசேஷன் கிடைக்காம போச்சுன்னா, ஒரு நாள் ஒரு பையனுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு ஆசை வர, அந்த சேனல் ரெஸ்லிங் சேனலா இருந்து அந்த சேனல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா, முட்டி மோதி அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு வழியா நம்பர் 1 இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மானிட்டைசேஷன் கிடைச்சா எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறப்ப மாசம் வெயிட் பண்ணி மானிட்டைசேஷன் கிடைக்காம போச்சுன்னா, அவனோட சேனல் ஆரம்பிச்ச எல்லாரும் சேனலை விட்டுட்டு போக, அவனுக்கு மட்டும் சேனலை விட மனசு வராம சேனல்ல வீடியோ போட்டு லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபரை வர வச்சதுக்கு அப்புறம் விட்டுட்டு போன எல்லாருக்கும் மானிட்டைசேஷன் கிடைக்க, அவனுக்கு மட்டும் மானிட்டைசேஷன் கிடைக்காம போச்சுன்னா, ஒரு நாள் ஒரு பையனுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு ஆசை வர, அந்த சேனல் ரெஸ்லிங் சேனலா இருந்து அந்த சேனல் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா, முட்டி மோதி அடிபட்டு மிதிப்பட்டு ஒரு வழியா நம்பர் 1 இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மானிட்டைசேஷன் கிடைச்சா எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறப்ப மாசம் வெயிட் பண்ணி மானிட்டைசேஷன் கிடைக்காம போச்சுன்னா, சரி போடான்னு புதுசா ஒரு சேனலை ஆரம்பிச்சு அதுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமும் பழைய சேனலை மறக்காம இருந்தா, ஒரு நாள் நைட்டு 2:49 மணிக்கு ஒரு மெயில் வர, அது என்னடான்னு படிக்கும் போது உங்க சேனல் அப்ரூவ் ஆச்சுன்னா, இனி வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழா ரெஸ்லிங் கிரேசியான்னு கேட்ட எல்லாருக்கும் ஒரு நொடி கூட யோசிக்காம 2யுமே நடத்துவேன்னு சொல்லி ஆஹான்னு சொன்னா, ஓகே காய்ஸ், ஃபைனலி எல்லாருக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, என்ன பேசுறதே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ணியும் இந்த சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல. ஆனா பார்த்தீங்கன்னா இதை விட்டுட்டு நான் வேற ஒரு சேனலுக்கும் போயிட்டேன். ஆனா நான் எதிர்பார்க்காத நேரத்தில் நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 2 மணி இருக்கும். ஸோ 2:47 நிமிஷமா என்னன்னு தெரியல. ஸோ 2 மணி 49 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த மெயிலை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சோ உங்களுக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சிடுச்சு வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ரொம்ப கனெக்டிங்கான ஒரு சேனல். சோ ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செஞ்சது. கிட்டத்தட்ட என்ன நம்பி அந்த வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ்ல 1,75,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட நீங்க வர போறீங்க. சோ இந்த சேனலை விட்டுட்டு போக மனசே வரல. இருந்தாலும் திரும்பவும் இந்த சேனல் நம்ம கைக்கே வந்திருக்கு. சோ இதுக்கப்புறம் 2 சேனலையும் ஒரே டைம்ல ரன் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். கண்டிப்பா 2 சேனல் ரன் பண்ணி தான் ஆகணும். சோ நீங்க நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சோ எந்த சேனல்ல என்ன போட போறேன் அப்படின்றத பாத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோல தான் சொல்ல போறேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இன்னும் 1,75,000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு ஒரு 80 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த 80 சப்ஸ்கிரைபர் போட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா உடனே 1,75,000 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தேங்க்ஸ் வீடியோ போடுவேன். சோ அந்த வீடியோல எந்த சேனல்ல என்ன பண்ண போறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ நிறைய பிளானிங்கோட இருக்கேன். சோ அதை பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் போடுவேனா இல்ல நாளான்னைக்கு போடுவேனா அப்படின்றது உங்க கையில் தான் இருக்கு. சோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு எப்ப 1,75,000 சப்ஸ்கிரைபர் வருதோ, சோ வெறும் 80 சப்ஸ்கிரைபர் எப்ப வருதோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண போறேன். சோ ரெஸ்லிங் கிரேசி சேனல்ல எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன், வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன். சோ 2 சேனலுக்கும் வேற மாதிரியான ஒரு நியூஸஸ் தான் போட போறேன். சோ ரெண்டுமே
ரெஸ்லிங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் கரண்ட் நியூஸ் போட்டனா ஸோ அதில் வேற மாதிரியான ஒரு கண்டென்ட் கிரியேட்டிவான நிறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை அடுத்த நாள் நான் வீடியோவாக போடுவேன். ஸோ இன்னும் 2-3 நாளில் 2 சேனலுமே செப்பரேட்டாக பிரிஞ்சு வேற வேற தளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகுது. ஸோ ரெஸ்லிங் கிரேசியில் வேற ஒரு கண்டென்ட் வேற ஒரு மாதிரியான வீடியோ, வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழில் ஸோ நியூஸ் இந்த மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி பிளானிங்ல இருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்றத முடிவு பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் உங்ககிட்ட மீட் பண்றேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல எந்த மாதிரியான விஷயங்கள் எந்த மாதிரியான நியூஸ் போடலாம், ஸோ ரெஸ்லிங் கிரேசியில் எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம், ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழுக்கு 1,75,000 சப்ஸ்கிரைபர் வந்த அடுத்த என்னைக்கு வருதோ ஸோ அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ண போறேன். ஸோ எந்த சேனல்ல என்ன வீடியோ போட போறேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபரை வேஸ்ட் பண்ணிடணும்னு நினைச்சேன். திரும்பவும் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட் பயங்கரமாக கண்டென்ட் நான் பண்ணுவேன். ஸோ கிரியேட்டிவாக நிறைய ட்ரை பண்ண போகிறேன் இதுக்கப்புறம் தான். ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் 3 மாதம் இதுக்கப்புறம் ஸோ ரெஸ்லிங் வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து இதுக்கப்புறம் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணுங்க. ஸோ வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ், ரெஸ்லிங் கிரேசி இந்த 2 சேனலுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட், இனி நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல கண்டென்ட்டும் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ.